என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த சிறகளில் என்று மறைய செய்வேன், இந்த சிறகளில் என்று மறைய செய்வேன். தூயவரே துணையானரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையானரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீனம் நேரங்களில் உன் திருவே தங்கிதையா, எந்த பலவீனம் நேரங்களில் உன் திருவே தங்கிதையா. இயேசு ராஜாவின் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜாவின் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எத்தன் உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எத்தன் உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே கண்பாலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே இந்த கண்பாலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாற்றினை நிறந்தவரே மகிமைக்கு பாத்திரமே வல்லமை மாற்றினை நிறந்தவரே மகிமைக்கு பாத்திரமே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே என்னை காக்கும்
நிறுத்தி நடந்தீரே. நீரே என் பலன், நீரென்ன அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றிலிருந்து என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரென்ன அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றிலிருந்து என்னை காக்கும் கண்மலை. தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வருஷத்தை நமக்கு கிருபையாய் தந்து ஒவ்வொரு நாள் ஒரு தாய் ஹல்லேலூயா ஒரு தகப்பன் தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல உங்களை என்னையும் தகப்பன் ஒவ்வொரு நாளும் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். கல்வியினை பாதைகளே நாம் சோதனையின் பாதையிலோ அநேக ஹல்லேலூயா வேதனையின் பாதைகள் எல்லா நேரங்களிலும் தகப்பன் நம்மோடு இருந்து நம்மை நடத்தின நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி. சொல்லி அழைத்தீரையா, அழகே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கே நன்றி, ராஜா உமக்கே நன்றி. அப்பா உமக்கே நன்றி, ராஜா உமக்கே நன்றி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. மகிமை செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கடந்து வந்த பாதையெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோட இருந்தது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் வலிகளை ஏறெடுக்கிறாப்பா. ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா நன்றி காரி பீடம் கட்டுவோம். நிலத்தை நன்மை செய்தார். நன்றி காரி பீடம் கட்டுவோம். நிலத்தை நன்மை செய்தார். சொல்லி
குரல் எழுப்பும் சிலுவை ரத்தமே சிந்தினீரே சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தமே சிந்தினீரே ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டே எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டே ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டே எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டே Happy
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். ராஜானே செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி ஒரு திருவை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி ஒரு திருவை தந்தீரையா. நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜாவே செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுத்து நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுத்து நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் தேவத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உங்கள் தந்தீரையா. தேவத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உங்கள் தந்தீரையா. பாவத்தினால் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. ராஜானே செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுத்து நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுத்து நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாள் உணவு முறையிட்டு பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவு முறையிட்டு பாதுகாத்து வந்தீரையா. ஒரு சுகத்தத்தை ஒரு முறையிட்டு வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகத்தத்தை ஒரு முறையிட்டு வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜாவே செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுத்து நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம்
தூக்கி சென்றீரையா துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா அழைத்து அழைத்து ஆறுதல் தந்தீரையா அழைத்து அழைத்து ஆறுதல் தந்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா பேரன்பே நன்றி பலி நன்றி பதிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே மாதங்கள் கடந்து போகிறேன். இந்த 9ஆம் மாதத்திலும் தகப்பனே எங்களுக்கு ஜீவனை தந்து அப்பா பலனையும் தந்து அப்பா எங்களை போஷித்து அப்பா எங்களை நீங்க நடத்துகிறீரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா 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 நன்றி ஸ்தோத்திரப்பா. யாரை மறப்பாங்களோ நாங்களை மறப்பதில்லைன்னு சொல்லிக்கிறப்பா. ஹல்லேலூயா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தகப்பன் எங்களுக்கு துணையா எங்களுக்கு நிற்கிறீரே அப்பா. மகா பெரிய கேடகமா எங்களுக்கு இருக்கிறீரே அப்பா. வந்து நன்றி 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 செலுத்திக்கிறோம் நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. எனதும் நீரே மகிமையும் நீரே கலையினிற செய்வாய் நீரே எங்கள் கேடகம் நீரே மகிமையும் நீரே கலையினிற செய்வாய் நீரே கலையினிற செய்வாய் நீரே கலையினிற செய்வாய்
அவரை உன்னை மகிமைப்படுத்தக்கூடிய பாதபடியில் என்னை நிற்க வைத்தீரே. பாடி மகிமைப்படுத்த வைத்தீரே. ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொண்டபடி நடுவே மகிமையாய் உணாவி நன்றி செலுத்தி எங்கள் தேசத்திற்காக தேசம் ரட்சிக்கப்பட தேசத்தின் கதவுகள் உண்மை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவார்கள். தேசத்திலே காணப்படக்கூடிய தீமைகள் விளக்கப்படுகின்றன. கழிவு நாட்கள் எங்கும் அதுவரே நாங்கள் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு நகர் கர்த்தாவே எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலைக்கு பொருளை நுழைகள் விலைக்கு காசு தொற்று வியாதி வைரஸ் தெற்கு காய்ச்சல் பல தீமைகள் அதுவரே அநேக குடும்பங்கள் ஜனங்கள் நோய்கள் வந்தமைகள் அந்த வியாதிகள் இருக்கிற மக்களை கண்டது பரிகாரியாக ரட்சிக்கப்படாத நீ கொடுத்திருக்கிற இந்த தேவஸ்தேனை சபை சிறு மந்தை பெரும் மந்தையாக ஏற்ற எல்லா வாய்ப்புகளும் தேவைகள் கர்த்தனை தந்து ஆண்டவரே நாங்கள் நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை மிகவும் அதிகமாக கர்த்தர் எல்லா பரிசுத்த ஆராதனைகளுக்காகவும் தேவ மனுஷர்களை கர்த்தர் மூடி பரிசுத்த ஆவியான ஜனங்களுடைய தேவத்து மக்கள் மாறுவதும் தேவதும் கர்த்தர் வெளிநடத்துகிறார். இன்னும் வரவேண்டிய ஜனங்கள் கால தாமதம் இல்லாமல் வந்து சேர கர்த்தர் திருவை பாராட்டுகிறார். நல்ல கருத்தில் ஒப்பு கொடுத்து வழிநடத்தி இயேசு கிறிஸ்து சங்கீத தியானம் சீட்டு என் மேல அது சரி. சங்கீதம் 2வது சங்கீதம் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தரை விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணுவதும் பூமியின் ராஜாக்கள் அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர் கட்டுகளை எடுத்து அவர் கைதுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை எதிர்ப்பார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உத்தரத்திலே அவர்களை கலங்க பண்ணுகிறார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுது. கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெயிப்பித்தேன். இருப்பு போலால் அவர்களை நோக்கி, புயபலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார்.
பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கைகூறுங்கள், ஒருவரும் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அறியாமல் இருக்கும்படிக்கு அவரை செய்யுங்கள். எதிர்காலத்தில் எப்போதும் பக்தியிலும் அவரை அண்டிக் கொள்கிற யாரும் பாக்கியவான்கள். 8-12 வசனங்கள். எட்டாவது என்னை கேளு, அப்பொழுது ஜாதிகளை சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை சுதந்திரமாகும்படிக்கு அவைகளை நிறுத்தி உயர்கலத்தை போல் தங்களை வைத்துக் கொண்டே என்று சொன்னார். எப்போது ராஜாக்களே உணர்வுகளை நியாயாதிபதிகளே பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கைகூறுங்கள், கோபம் கொள்ளாமல் வெற்றி அழியாமல் இருந்தபடிக்கு அவரை சுத்தம் செய்யுங்கள். எந்த காலத்தில் அவரை கோபம் பட்சித்து அவரை அடிப்படையாக கடைசி 2 வசனங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே எப்படி கழிக்கணும்? மிகுந்த சந்தோஷம் தேவ சமூகத்துல நமக்கு இருக்காது. ஆனா தேவனை குறித்த பயமும் நிச்சயமான சபை ஒண்ணு புரியணும். எப்போ அவருடைய வீட்டுக்குள்ள 2 பேர் வந்துட்டாங்களோ தேவ பிரசன்னம் வந்துருச்சு. ஏற்றி போது நடக்கிறது நம்ம மாற்றணும். பண்ணக்கூடாது. எனவே எல்லாவற்றையும் நம்ம ரெடி பண்ணணும். இதெல்லாம் பூஜை பண்ணுங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணணும் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்தது தேவனை தொழுது கொள்ளும்படியாக. நம்ம கவனத்தை வேற பக்கம் திசை திருப்பி விட. ஏன்னா 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமல் அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே யாருடைய கோபம் பற்றியது? கோபத்துக்கு விளைவுதான் கடைசி காலங்களிலே நம்ம அதிகமா பார்க்கிறோம். 11:1 நீங்க வாசிச்சீங்கன்னா, பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. சில பேர் செருமையாக தோன்றக்கூடிய மரணங்கள். எப்போ இன்னைக்கு ஜனங்களுக்கு திருப்தியே கிடையாது. என்ன இல்லை, அந்த திருப்தி இந்த பூமியின் வாழ்க்கையில நீ பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதெல்லாம் ஏற்றுக்கொண்டாரு. தாமதமா இருக்கிறவர்கள் எல்லாம் என்னிடத்துல வரலாம்.
காரணம் என்பது ஒரு திருப்தியற்ற நிலை. இந்த பூமியின் வாழ்க்கையில தான் அந்த காலத்தை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும்.